ஃபைனலாக பாலர் கவாஸ்கர் ட்ராஃபி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. 3-1ன்னு இந்தியாவை டாமினேட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா. நிறையா கேள்விகள் நம்ம கோச் மற்றும் கேப்டன்கிட்ட கேட்பாங்கன்னு நம்புகிறேன், இந்தியன் மீடியா மற்றும் ஆஸ்திரேலியன் மீடியா. ஸோ தட் அந்த லாஸை வந்துட்டு அசைடாக வச்சுட்டு நமக்கு என்ன டேக் அவேஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பும்ரா சூப்பராக போட்டார். 32 விக்கெட்டு ப்ளஸ் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டையும் வாங்கினார். இதுக்காகவாச்சும் இந்த பாலர் கவாஸ்கர் ட்ராஃபியை நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அதுதான் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஹோப் அவருக்கு எந்த ஒரு சீரியஸான இன்ஜுரியும் இருக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன். அவர் இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் என்னால் யோசிச்சும் கூட பார்க்க முடியல. ஃபெப் வரைக்கும் டைம் இருக்குது. இந்த இங்கிலாந்து சீரீஸில் அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்து அவர் ஃபுல் ஃபிட்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நிதிஷ்குமார் ரெட்டி. வித் த பால் பும்ரா டாமினேட் பண்ணார்னா வித் த பேட் இவர் சூப்பராகவே ஆடினார். 100 அட் த பாக்ஸிங் டேலாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் இம்பார்ட்டன்ஸான விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல யங்ஸ்டர் இந்தியாவுக்கு கிடச்சிட்டார், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாசிட்டிவான விஷயம் என்னென்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட பேட்டிங். ஃப்யூச்சருக்கு ஒரு ஸ்டார் கிடச்சிட்டார்னே சொல்லலாம். 391 ரன்ஸ் வித் த பேட் இந்த பிஜிடியில் மட்டுமே. 1478 ரன்ஸ் போன வருஷம் மட்டுமே. அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 54, ஸ்ட்ரைக் ரேட்டும் 70. ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் டீம்லேயும் இவர் இருக்கார். பெஸ்ட் டீம் ஃபார் 2024லேயும் இவர் இருக்கார். இந்தியன் ஃபியூச்சர் இஸ் இன் அ சேஃபர் ஹேண்ட். இது இல்லாமல் ரிஷப் பண்ட், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர்னு நிறையா பாசிட்டிவ்ஸும் இந்தியாவுக்கு இருக்குது. சீனியர் பிளேயர்ஸ் லைக் ரோஹித் அண்ட் கோலியோட பொசிஷன்ஸ் மேலே டவுட் வரலாம். இதுக்கப்புறம் இந்தியா ஜூனில் தான் ஒரு சீரீஸ் ஆட போகிறாங்க, இங்கிலாண்டோட அவே கேமு. ஸோ தட் சீனியர் பிளேயர்ஸோட பொசிஷன்ஸில் டவுட் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். கௌதம் கம்பீரோட கோச்சிங் மேலே நிறைய கேள்விகள் எழும்ப வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் கேட்பாங்கன்னு நம்புவோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் அப்புறம் உங்களுடைய ஒப்பீனியன்ஸையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கிரிக்கெட்டை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.